வணக்கம். வெல்கம் டு அங்கனா சமையல். வாங்க இன்றைக்கி கிறிஸ்மஸ் ஸ்பெஷலில் நம்ம எல்லோரும் விரும்பி சாப்பிடக்கூடிய ஹோம்மேட் கேரமல் டாஃபி தான் செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்ப்போம். இப்போ இந்த மாதிரி ஒரு ட்ரேவை எடுத்துக்குவோம். அதில் ஒரு பட்டர் பேப்பரை இந்த மாதிரி கவர் பண்ண மாதிரி உள்ளே வச்சுக்கலாம். வச்சுக்கிட்டு அதுக்கு மேலே கொஞ்சம் ஆயில் அப்ளை பண்ணி விட்டுக்கலாம். இந்த மாதிரி ஃபுல்லாக எல்லாமே ஆயில் அப்ளை பண்ணி விட்டுக்கலாம். நம்ம சைடில் பாட்டம்லாம் ஆயில் அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ அது மேலேயே இன்னொரு பட்டர் பேப்பரை போட்டுக்கலாம். இந்த மாதிரி போட்டுக்குவோம். இப்போ ட்ரேவை ரெடி பண்ணியாச்சு. இப்போ வாங்க நம்ம அடுப்பு பற்ற வச்சு ஒரு பேனை வச்சுக்கலாம். பேன் ஹீட் ஆனதும் ஒரு 150 கிராம் சர்க்கரையை சேர்த்துக்குவோம். சர்க்கரையை சேர்த்துக்கிட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாம். இது கேரமல் ஆகிற வரைக்கும் கைவிடாமல் பொறுமையாக கிளறி விட்டுப்போம். இது லோ ஃப்ளேம்லேயே வச்சு கிளறி விட்டுக்கலாம். கொஞ்சம் நிதானமாக கிளறிக்கிட்டே இருக்கணும். பாருங்கள், ஒரு கிறிஸ்டல் மாதிரி ஆகியிருக்கு. திரும்பவும் நம்ம கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் மெல்ட் ஆகும். இப்போ நல்லா எல்லாம் மெல்ட் ஆகிடுச்சு, கேரமல் ஆகிடுச்சு. இன்னும் கொஞ்சம் இருக்கிற இந்த சர்க்கரையெல்லாம் எல்லாமே சுத்தமாக நல்லா மெல்ட் ஆகிற வரைக்கும் கிளறி விட்டுப்போம். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற ஒரு 100 மில்லி வைப்டு ஃப்ரெஷ் க்ரீமை சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக அந்த மில்க் க்ரீமை சேர்த்து விட்டுக்கலாம். கலந்துக்கிட்டு கைவிடாமல் கிளறிட்டே இருக்கணும். இப்போ எல்லா க்ரீமையும் சேர்த்துக்குவோம். சேர்த்துக்கிட்டு கொஞ்சம் வேகமாக கிளறி விட்டுப்போம். இந்த க்ரீமும் கேரமலும் சேர்ந்து வர மாதிரி நல்லா கிளறி விட்டுக்கலாம். இல்லைன்னா அது அடியில் உட்காரும். அதனால் சேர்ந்த மாதிரி கொஞ்சம் வேகமாக கிளறி விட்டுக்கலாம். இப்போ க்ரீமும் கேரமலும் ஈவனாக மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ நல்லா கிளறி விட்டுப்போம். இப்போ பாருங்கள், இப்போ நம்ம கிளறும்போது இந்த பேனோட பாட்டம் தெரியுது. இதுதான் டெக்ஸ்சர், கரெக்டான டெக்ஸ்சர். நீங்கள் செக் பண்ணணுன்னா கொஞ்சம் தண்ணி வச்சு அதில் ஒரு ட்ராப் விட்டு பார்த்தீங்கன்னா உருண்டு வரும். அதுதான் கரெக்டான டெக்ஸ்சர். இப்போ கரெக்டாக இருக்குது. இப்போ நம்ம பட்டர் சேர்த்துக்கலாம். இதுக்கு ஒரு 30 கிராம் அளவுக்கு பட்டர் சேர்த்துக்குவோம். பட்டர் சேர்த்து நல்லா கிளறி கொடுத்துக்கிட்டே இருக்கலாம். இந்த பட்டர் ஃபுல்லாக இந்த கேரமல் க்ரீமோடு சேர்ந்து மெல்ட் ஆகி வரணும். இப்போ ஓரளவு எல்லாமே மெல்ட் ஆகிடுச்சு. இப்போ கரெக்டாக இருக்குது. இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கிட்டு ட்ரேயில் சேர்த்துக்கலாம். இப்போ கலரும் மாறி இருக்கு பாருங்கள். இப்போ ட்ரேயில் ஊற்றிக்கலாம். இது பெரிய ட்ரேவாக இருக்கிறதுனால நான் பாதி அளவு மட்டும் ஊற்றிக்கிறேன். இப்போ எல்லாத்தையுமே ஊற்றியாச்சு. இது ஒரு கொஞ்சம் 5 நிமிஷம் செட் ஆனதும் நம்ம இதை ஃப்ரிட்ஜில் வச்சு
ஒரு 1 ஹவர் வச்சுருக்கணும் ஃபுல்லாக. அதுக்கப்புறமா நம்ம பார்க்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா செட் ஆகிடுச்சு. இப்போ பட்டர் பேப்பர்லேருந்து வெளியே எடுத்துக்கலாம். எடுத்துக்கிட்டு நம்ம கட் பண்ணிப்போம். இந்த மாதிரி ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ணிக்கலாம். இப்போ கட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இப்போ பிளேட்டில் கொஞ்சமாக எடுத்திருக்கேன். நமக்கு ரொம்ப சூப்பரான கேரமல் டாஃபி ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். டெக்ஸ்சர், கலர் எல்லாமே கரெக்டாக இருக்குது. இப்போ நான் ஒரு ஓரத்தில் உள்ள ஒரு பீஸை நான் எடுத்து காட்டுறேன் பாருங்கள். இந்த மாதிரி எடுக்கும்போது மெல்ட் ஆகி வருது பாருங்கள். இதுதான் கரெக்டான டெக்ஸ்சர். இப்போ நம்ம வாயில் போட்டு சூ பண்ணும்போது இந்த மாதிரி மெல்ட் ஆகி வரணும். இதுதான் கரெக்டான பதம். இப்போ கரெக்டாக வந்திருக்கு. இப்போ நம்ம இதை எல்லாத்தையுமே ஒரு பட்டர் பேப்பரில் நம்ம சுற்றி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி பட்டர் பேப்பரை கட் பண்ணி வச்சுருக்கேன். அதில் ஒன்று ஒன்றா வச்சு இந்த மாதிரி சுற்றி விட்டுக்குவோம். இந்த மாதிரி நம்ம எடுத்து வச்சுக்கிட்டா நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ இன்னொரு பட்டர் பேப்பரில் டாஃபியை வச்சு சுற்றி எடுத்துக்கலாம். இதே மாதிரி நம்ம எல்லா டாஃபீஸையும் பட்டர் பேப்பரில் வச்சு சுற்றி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நம்ம வீட்டிலையே செய்கிறதுனால குழந்தைங்க, பெரியவங்க எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. சாப்பிடவும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம வீட்டில் செய்கிறதுனால நேச்சுரலாக இருக்கிறதுனால எந்த பயமும் இல்லாமல் எல்லாருமே சாப்பிட்லாம். இந்த கிறிஸ்மஸ்க்கு எல்லாருமே வீட்டில் செஞ்சு பாருங்கள். இப்போ எல்லா டாஃபீஸையும் நம்ம பட்டர் பேப்பரில் அந்த மாதிரி சுற்றி எடுத்துக்கிட்டாச்சு. இப்போ நம்ம இதை ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டா நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுக்கிட்டு தேவைப்படும் போது எடுத்து சாப்பிட்டுக்கலாம். நீங்களே இது மாதிரி இந்த கிறிஸ்மஸ்க்கு செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.